50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்றார். உன்னுடைய ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவே எனக்கு உதவி செய்ய நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு எனக்கு இதை செய்தார்னு மகிமைப்படுத்துவாய். ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விடுதலை தேவை இருக்குது. ஒருவேளை பாவம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், தவறான பழக்கங்கள், தவறான காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? மகனே, மகளே, நான் உனக்கு விடுதலை தரேன், நீ என்னென்னக்கு கூப்பிட்டா போது உனக்கு விடுதலை தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை வியாதி, இதை தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க, வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணுன்றாங்க, இது என்ன வாழ்க்கை, நீ கலங்குறீங்களா? அவங்க சொல்லட்டும், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நான் உனக்கு விடுதலை தர்றேன், சுகம் தர்றேன். மகனே, மகளே, நீ பயப்படாத, என்னென்னக்கு கூப்பிட்டா போதும் நான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்றார். ஒருவேளை பயம், ஒரு கலக்கம், இன்னைக்கு மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துவதுதான் பிசாசனுடைய காரியம். பயமுறுத்தி நீ எனக்கு அதை செய்ய, இதை செய்ய, நான் சும்மா இருப்பேன் இப்படின்னு மக்களை அடிமைப்படுத்துவது அது பிசாசனுடைய காரியம். கடவுள் அப்படி செய்ய மாட்டார். கடவுள் அன்பானவர்ல, நம்மளை பிள்ளைகளை போல நேசிக்க. என் மகனே, என் மகளே, உங்களை பயமுறுத்தி நீ இதை செய், அதை செய், பரிகாரம் பண்ணு, இல்லாட்ட நான் அப்படி பண்ணிடுவேன், அப்படி இல்லை செய்ய, என்னை கூப்பிடு போகிற, அவ்வளோதான். என்னை விசுவாசித்து அப்பா நீ கூப்பிடு, மகளே, மகனே என்னை கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். அதான் இயேசு. அவர் நமக்கு தகப்பன்ல, அவர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தையிலன்ற பிரச்சனை. ஐயா, மக குடும்பம் சரியில்லை, பிரிஞ்சு கிடக்குது, மகன் குடும்பம் சரியில்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, இப்படி போராட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு காரியம் விடுதலை வேணுமா? கடன் பிரச்சனை விடுதலை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உடைந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம் சரியாகணும், ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவைதானே என்று சொல்லார். என் பிள்ளைகளே, என்ன நோக்கி கூப்பிடுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், எதுக்கு நீ கலங்குற, எதுக்கு வேதனையில் இருக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு சுகம் தருவேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இயேசுதான். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுதான். அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்திற்கும் ரட்சகர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் சொல்ல. கூப்பிட்டு அற்புதம் நடந்துருமா? நடந்துரும். வேற புஸ்தகத்துல கூட நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிதிமேயுன்ற ஒரு பிறவி கண் தெரியாத ஒரு மனிதன், கண் பார்வையில் பிறவியிலேயே குருடின்னு எல்லாம் அற்பமா எண்ணினாங்க. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்க கூப்பிட்டான். கூப்பிட்டவனை இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு கண்களை திறந்து கண் பார்வை கொடுத்தார். கூப்பிட்டவனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். இங்கே வேத புஸ்தகத்தில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசித்தீங்கன்னா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட குஷ்டரோக வியாதி, அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூப்பிடுறான், இயேசுவே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குமால முடியுமே அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டான். இயேசு மனதுருகி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். அந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கு. கூப்பிட்டான், இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்த்தா, இயேசுவோடு இருந்த சீஷன் ஒருவன் கடல்ல திடீர்னு மூழ்கிட்டான். கடல்ல அப்படி அமிழ்ந்து கொண்டிருக்காரு. ராத்திரி நேரம், இருள் சூழ்ந்திருக்குது, பெரும் காற்று, கொந்தளிப்பு, அமிழ்ந்து கொண்டிருக்கிற. ஆண்டவரே ரட்சியம் அப்படின்னு கூப்பிட்டான். இயேசுவே, ஆண்டவரே ரட்சியம். கூப்பிட்டவனை இயேசு டக்குன்னு கையை பிடித்து அவனை தூக்கி தன் பக்கத்துல நிறுத்தி கொண்டார். அமிழ்ந்து அழிந்து போக விடவில்லை. அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயத்தில், கடன் பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? போச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படின்னு கலங்குறீங்களா? இயேசு உங்களுக்கு கரம் நீட்டுகிறார். நீ வா மகளே, நீ வா மகனே, நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன், நான் இருக்கிறவனுக்கு. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா போதும். அவருடைய பெயர்ல தான் அந்த வல்லமை இருக்கிறாரு. அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய பெண், அந்த யூதர்கள் அவங்களெல்லாம் அற்பமா நினைப்பாங்க.
அவள் வந்து இயேசுவிடத்தில் வந்து என் மகள் அசுத்தாவில கஷ்டப்படுகிறாள், இயேசுவே உதவி செய்யும் என்று கூப்பிட்டாள். தன் மகளுக்காக கூப்பிட்டாள். இயேசு அவளுக்கு அற்புதம் செய்தார். உங்கள் மகளுக்காக, மகனுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக கூப்பிடுங்க. கடன் பிரச்சனைக்காக கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். நீங்கள் கூப்பிட, என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. அதான் முக்கியம். சில கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு இயேசுன்ற பேரில் கடவுளே கடவுள். எந்த கடவுள்? இயேசுன்ற பெயரை சொன்னாதான் அற்புதம் நடக்கும். சில சபையில கூட சில ஊழியர்கள் இன்றைக்கு இயேசுன்ற பெயரை மறந்துட்டாங்க. புதிய மொழிபெயர்ப்பு, புதிய காரியம், கடவுள் வந்தார், கடவுள் பேசினார். எந்த கடவுள்? இயேசுன்ற நாமத்துக்கு தான் வரலமே. இன்னைக்கு ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு போன காலம். நீங்க அந்த மாதிரி சபைக்கு போனீங்கன்னா அந்த போதகர்கிட்ட சொல்லுங்க, இயேசுன்ற பேரை சொல்லியா, இல்லாட்டா நீ எதுக்கு ஊழியக்காரன்னு பேசுங்க தைரியமா. இயேசு சொன்னார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். இயேசுன்ற பெயர்ல தான் அற்புதம். இயேசுன்ற பெயரை சொன்னாதான் விடுதலை. இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்டாதான் அதிசயம் நடக்கும். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். அந்த பேரை கூப்பிட்டவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடந்தது. நீ கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க. சிலருக்கு அந்த பேரை பிடிக்காது, கசப்பா தெரியும். நான் அப்படிதான், இயேசுன்ற பேரை கேட்டாலும் கோபம், எரிச்சல் வரும். ஆனா அந்த இயேசுதான் என்னை வந்து குணமாக்கினார், எனக்கு உயிரை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அந்த இயேசு என்கிற பெயரை சொல்லி நீங்க கூப்பிடணும். சரி, இந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? என்ன எப்படி கூப்பிட்டா எனக்கு அற்புதம் செய்வாரு? இந்த வசனத்துல பாருங்க, சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல 15வது வசனம் தான் அப்படி வாசித்தோம். 2 சேர்த்து வாசிக்கணும். 14, 15 2 வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நீ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவதற்கு முதலாவது 2 காரியம் செய்யணுமா? முதல்ல அது என்னது? ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ கூப்பிட வேண்டும். அப்படின்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுவாரு. இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே, இப்போ நீங்க பாக்குறீங்க, என்னை பார்த்த உடனே தோத்திரையான்னு சொல்றீங்களே, அது என்னது? எனக்கு உங்களை பார்த்த உடனே தோத்திரம் அப்படி சொல்றோம். அது மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆண்டவரை துதிப்பது, அது எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ முதலாவது, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அவர் நேசிக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசுவே என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க விரும்புகிறார். அதனால தானே இந்த மாதிரி செய்தியெல்லாம் உங்களுக்கு தருகிறார். நீர் எனக்கு விடுதலை தர விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ இயேசு உங்க வீட்டில் இருக்கிறார். ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு அங்கே பிரசன்னமாவார். உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இயேசுவே எங்கள் வீட்டில் எங்களோடு நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். என்ன சொல்ல? இயேசுவே இப்பொழுது என் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீங்க சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன், நீ வாக்கு கொடுத்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு விடுதலை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். முதலாவது அவருடைய அன்பை நினைத்து அவரை துதிப்பது. எனக்காக நீங்க சிலுவையிலே மரித்தீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில ரத்தம் சிந்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குணமாக்க உடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடுவது. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை காண முடியும். அதனால தான் அவருடைய பெயரை சொல்லி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அவரை துதிப்பது, அவரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது. அப்படி ஸ்தோத்திர பலியிட்டு நாம் ஆண்டவரிடத்திலே செபிக்கணுமா? வேத புஸ்தகத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் நீங்க ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதான் முக்கியம். நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, முதலாவது சில நிமிட நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.
நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கவனிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தகப்பனாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எனக்கு தாயாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல சிநேகிதனாய் இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு பதில் தருகிறீரே, ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ண 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 அப்படியே உள்ளத்துல சந்தோஷம், மகிழ்ச்சியோடைய பிரசன்னத்தை உணரலாம். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு. நான் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், என் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், அவன் படுக்க பக்கத்தில் தான் நிற்கிறேன். இயேசுவேன்னு கூப்பிட்டு அவனுக்கு அற்புதம் செய்வேன், விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவை ஒரே ஜீவ பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கையில் இன்றைக்கும் தழும்புகள். ஏன் அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தலையில் முள்முடி எதற்காக? நம்முடைய சாபம், முட்கள் சாபத்தை குறிக்கும். அந்த முள்ளை தலையில ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சாபத்தை நான் சுமந்துட்டேன், உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், உனக்கு மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்க நான் சிலுவையில நொறுக்கப்பட்டேன், உனக்கு நான் விடுதலை தருவேன் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த குடும்பம், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த பிள்ளைகள் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. அவர்களோடு சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். நீர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையில் எல்லா பாடுகளை சுமந்து முடித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒரு விடுதலை வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அவருடைய மனதில் இருக்கிற பயங்கள், துக்கங்கள், வேதனைகள் இப்பொழுதை மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியோட, பலவீனத்தோட, ஆபத்தான சூழ்நிலையில இயேசுவே சுகம் தாங்க, விடுதலை தாங்க ஜெபிக்கிறாங்களே, உங்க தழும்புள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த நோய்கள் விலகட்டும், அந்த மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஐயோ, இது தீர்க்க முடியாத வியாதி என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். உம்மால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் விலகி போகட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். பொல்லாத ஆவி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும், தந்திர மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவைகள் எல்லாம் அழியட்டும். ஒரு விடுதலை வரட்டும். பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகட்டும். பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இதோ இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சகோதரி விட்டு அது வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், மரண சிந்தைகள் மாறட்டும், போராடுகிற ஆவியனுடைய கிரியைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் தவறான முடிவு எடுக்காதபடி உம்முடைய நாமத்தில் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அற்புத மாற்றத்தை காணட்டும். உடனே ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அவள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பண தேவைகளை சந்தியும். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தாரும். எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். அற்புதங்களை கண்ட மகளை செய்யும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.